7வது நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வாரத்தினுடைய முக்கிய நிகழ்வுகள் குறித்து நமது சிறப்பு விருந்தினர்களுடன் விவாதித்து வருகிறோம். நியூஸ் 7 தமிழுடைய வரிசைப்படி 2வது இடத்தில் இருக்கக்கூடிய செய்தி, தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக கூட்டணி உருவாகி இருக்கிறது. தமாக இந்த கூட்டணியில் இணைஞ்சிருக்காங்க. பல மாதங்களுக்கு பிறகு, பல வாரங்களுக்கு பிறகு தமாக ஒரு முடிவெடுத்து மக்கள் நல கூட்டணியில் இணைஞ்சிருக்காங்க. இப்போ முதல்ல 4 அணி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த இந்த மக்கள் நல கூட்டணி தற்பொழுது 6 கட்சிகள் கொண்ட அணியாக மாறி இருக்கிறது. இப்போ இந்த அணி எந்த மாதிரியான ஒரு பாதிப்பை இல்லை மாற்றத்தை அரசியல் களத்தில் ஏற்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? இந்த அணிக்கு ஒரு பெரிய கிரெடிபிலிட்டி ஒரு விஷயம் இருக்குது. அதனால் இவங்க இதில் இருக்கக்கூடிய யாருமே நீங்கள் நேரடியாக ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இது நாள் வரை இருந்ததில்லை அப்படிங்கிற ஒரு பெரிய கிரெடிபிலிட்டி ஒன்று இருக்குது. அதனால் இவர்களுடைய கை சுத்தம், இவருடைய வாக்கை நம்பலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் சாதாரண மக்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். ஒன்று. இரண்டாவது, இன்றைக்கு நாம் வாக்கு செலுத்த போகும்போது எனக்கு 2 பெரிய கட்சிகளும் பிடிக்கவில்லை என்றும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால், அதில் கூட போடக்கூடிய வேட்பாளர்கள் எனக்கு பிடிக்கவில்லை என்ற சூழ்நிலை ஏற்பட்டால், நான் மாற்றாக வாக்களிப்பதற்கு எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஒரு வாக்காளராக இது கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. 2. மூன்றாவது, இந்த அணி என்ன செய்திருக்க அல்லது என்ன விதமான ஒரு நம்பிக்கையை உருவாக்கி இருக்கிறது என்றால், இதில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸஸ், இவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் என்ன அப்படிங்கிற ஒரு தேவையை ஒரு எதிர்பார்ப்பை ஒன்று உருவாக்கி இருக்கிறது. இது என்னன்னா இந்த கிரெடிபிலிட்டி ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு அம்சத்தை மட்டும்தான் இன்னைக்கு தேதியில் இது உருவாக்கி இருக்கே தவிர, இவர்களால் நீங்கள் சொல்லக்கூடிய, ஏன்னா நீங்கள் இவர்கள் ட்ரெடிஷ்னலாக வாங்கியிருக்கக்கூடிய வாக்கு சதவீதங்கள் எல்லாம் நீங்கள் கூட்டி பார்த்தால் கூட ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை வரவில்லை. அதாவது 2 பெரிய கட்சிகளுக்கும் இணையாக எந்த எண்ணிக்கையும் இவர்களுக்கு வரவில்லை. ஒன்று. இரண்டாவது, இவர்களுடைய கிரெடிபிலிட்டி ஃபேக்டரை பாதிக்கக்கூடிய அம்சங்கள் என்னன்னா, இதில் இருக்கக்கூடிய கூட்டணி தலைவர்களே பேசக்கூடிய பல்வேறு அறிக்கைகள் அல்லது பல்வேறு பேச்சுக்கள் அவர்களுக்குள்ளேயே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த முரண்பாடுகளை தொடர்ச்சியாக வெளிச்சம் போட்டு காட்டிக்கொண்டே இருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அவர்களுடைய செல்வாக்கை சரிய வைக்கக்கூடிய ஒரு அம்சமாக நடந்து கொண்டிருக்கு. குறைந்தபட்சம் இவர்கள் இந்த 6 அணி என்பது இனி அடுத்த இருக்கக்கூடிய ஒரு 20-25 நாள் 30 நாட்களுக்கு நீங்கள் ஒரே முகமாக, ஒரே கருத்தை, ஒரே விதமாக பேச்சை, ஒரே விதமான ஒரு செயல் திட்டத்தை, காமன் மினிமம் ப்ரோக்ராம் முதல்ல உருவாக்கினார். அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராமை அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்டு இவர்கள் அத்தனை பேரும் அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராமோட காமனான ஒரு நல்ல ஒரு டிஸ்கஷன்ஸோட ஒரு ஒழுங்கான ஒரு மக்கள்கிட்ட போய் சேர ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த கிரெடிபிலிட்டி ஃபேக்டருங்கிற அம்சம் நம்பிக்கை உருவாகும். இன்றைக்கு 2016 தேர்தலில் இவர்களுக்கு கணிசமான வாக்குகளை பெற முடிந்தால் மட்டுமே தான் போரும். அதாவது நீங்கள் இவர்களால் கணிசமான எண்ணிக்கையில் அவர்களால் தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் கணிசமான வாக்குகளை பெற்றால் இந்த மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்களுக்கு ஒரு வாய்ப்பு, இந்த மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்பதை நாம் பேசிக்கொண்டே இருக்கிற மாற்றத்தை விரும்புகிறார்கள் மக்கள் என்பதை பற்றிய ஒரு புரிதல் ஒரு நிரூபணமாகும் என்பதுதான் நான் நினைக்கக்கூடிய. இந்த கிரெடிபிலிட்டி ஃபேக்டர் இந்த அன்னைக்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா சார் சொல்ற மாதிரி? ஏன்னா இவங்க ஆட்சிக்கு வரலன்றது உண்மை, ஆனால் கட்சி ஆரம்பித்து பல வருடங்கள் ஆகுது தமாகவை தவிர. அதனால இந்த கிரெடிபிலிட்டி ஃபேக்டர் கூட இவங்க கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்களா? 4 அணியாக இருந்தப்ப நம்பகத்தன்மை அதிகமாக இருந்தது. 4 5 5 ஒரு 6வது முகமும் இப்போ இணைந்துட்டாங்க. அவர் 6வதாக இணைந்தவர் லாஸ்ட் ஆப்ஷனாக வச்சுருக்காரு. அவர் இதை முடிவாக எடுக்கலை. அவர் எல்லாம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு தனக்கு சின்னம் தரலை அப்படின்ற ஒரு இதில் லாஸ்ட் ஆப்ஷனாக இங்கே வந்திருக்காது. சரிங்களா? அந்த 4 அணி இருந்தப்ப இருந்த கிரெடிபிலிட்டி 5 6 ஆனப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக முன்னாடி மக்கள் நல கூட்டணியே இருக்காது, உடஞ்சிரும், தேர்தலுக்கு முன்னாடி உடஞ்சிரும்ன்ற அந்த ஃபேக்டை இவங்க உடச்சி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த எக்ஸ்பேன்ஷன் இவங்களுக்கு பாசிட்டிவாக இன்னும் முன்னெடுத்த செல்ல உதவுமா அப்படின்னா அது ஒரு இதுதான். இந்த எலெக்ஷன்ல திமுக அதிமுகவை தவிர ஒரு தேர்ட் ஆப்ஷன் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது இப்போ இவங்க இருக்காங்க, பாமக இருக்காங்க. பட் த பெஸ்ட் ஆப்ஷனா காமன் மினிமம் ப்ரோக்ராம்ன்றது வச்சுக்கிறாங்க. இப்போ காஷ்மீர்ல பிடிபி பிஜேபி காமன் மினிமம் ப்ரோக்ராம், ஆனால் அந்த 2 கட்சிக்குள்ளேயே காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல எவ்வளோ குளறுபடி, அவர் தலைமை மறைவுக்கு பிறகு ஆட்சி அமைக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு. அப்போ ஒரு 6 கட்சி 7 கட்சி விரிவாக்கம் செய்துக்கிட்டே போயிட்டு அதில் காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல இருக்கிறப்ப அவங்களுக்குள்ளான சிக்கல்களை தீர்த்துக்கிறதுக்கே பிரச்சனை இதாகுமே தவிர மக்கள் எப்படி? பீகார்ல பார்த்தப்பே ஒரு
மெகா கூட்டணி அமைச்சு கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்காங்க. இவங்களும் வந்து கூட்டணி ஆட்சி அமைப்போன்னு சொல்றாங்க. திமுக தரப்புல கூட்டணியில பல கட்சிகள் சேர்த்தாலும் கூட்டணி ஆட்சிக்கு நாங்க தயாராக இல்லைன்னு வெளிப்படையாவே அறிவிக்கிறாங்க. ஒரு கூட்டணி ஆட்சி முறை வரும்போது இப்ப செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்றதும் அவங்க தொடர்ச்சியா சொல்ற விஷயம். இதெல்லாம் வரவேற்கக்கூடிய ஆட்சியில இருந்தவங்க திமுக ஆண்டுட்டாங்க 60 ஆண்டு காலம் மாற்றி மாற்றி. இவங்க புதுசா வந்து ஆட்சி அமைக்க போறாங்க. இந்த முறை இல்லாட்டினாலும் இனி அடுத்தடுத்து எப்பவோ அவங்க வலுப்பெற்று ஆட்சி அமைக்க போறாங்கன்னு வச்சுப்போம். அந்த சமயத்துல இந்த மாதிரி நிறைய இருக்கிறத விட ஒரு நால்வர் அணியாவே இருந்திருந்தா அது இன்னும் அதோட கிரெடிபிலிட்டியும் அதோட வலிமையும் இன்னும் இதா இருந்திருக்கும். இது எப்படி பாக்குறீங்க சார்? உங்க மக்கள் நல கூட்டணிக்கு கிரெடிபிலிட்டி இருக்கு, ஆனா இப்ப அந்த அணியில இருக்க தேமுதிக தமாக சேர்ந்ததுனால அவங்களுடைய கிரெடிபிலிட்டி குறையுது அப்படின்னு பார்க்குறாங்க. மக்களுடைய பார்வையும் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, மக்களுடைய பார்வை இப்போ எனக்கு இது இது அன்டெஸ்டட். ஆக்சுவலாக இன்றைக்கி தேதிக்கு நம்ம இந்த கூட்டணியை பற்றி இருக்கக்கூடிய அபிப்பிராயங்கள் அத்தனையுமே யூகங்களாகத்தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோமே தவிர ஏன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி அன்டெஸ்டட். என்ன இதில் மக்களுக்கு இதுக்கான ஒரு ஏற்பு இருக்கா, ஏற்பு இல்லையா, மக்களுக்கு இதை முழுமையாக நம்புறாங்க நம்பலையா, இது அத்தனையுமே நம்முடைய ஒரு விவாதத்தினுடைய பொருளாகத்தான் இருக்கிறது. இது ஆக்சுவலாக இன்னும் அன்டெஸ்டட். கீழே போய் வாக்குகளாக அது மாறிச்சா அப்படின்னும் போது தான் நமக்கு இதனுடைய முழுமையான ஏற்பு இருக்கா இல்லையான்னு தெரியும். ஒன்று. ரெண்டாவது செய்தி என்னன்னா, அவங்களுடைய கிரெடிபிலிட்டி ஃபேக்டர் நான் சொல்றது என்னன்னா, அவர்களுடைய தனி மனிதர்களாக அவர்களுடைய கட்சியினுடைய பின்னணியும் ப்ளஸ் அவருடைய தனி மனிதருடைய பின்னணியிலேருந்து நம்ம அந்த கிரெடிபிலிட்டி ஃபேக்டர்னு பேசுகிறோம். இந்த கிரெடிபிலிட்டி ஃபேக்டர் நீங்கள் கூட்டணியாக சேர்ந்து செய்யும்போது நிச்சயமாக ஒரு லெவலில் இந்த செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கு. இப்போ உதாரணமாக முந்தானத்து வைகோ பேசின பேச்சுக்கு உடனடியாக எதிர்வினைகள் வந்த உடனே கூட்டணி பேச ஆரம்பிச்ச உடனே அடுத்த ஒரு 2 மணி நேரத்துக்குலாம் அவர் மறுபறிக்கை அது மன்னிப்பு அவர் கேட்கிறார். இது நாள் வரைக்கும் நடக்காத ஒரு செய்தி. அப்போ இந்த மாதிரியான செக்ஸ் அண்ட் பேலன்சஸ்க்குள்ள நடக்கும்போது உடனடியாக தவறுகள் களையப்படுவதற்கான வாய்ப்பு ஒன்று அதில் இருக்கு. ஒன்று என்னன்னா, இது இன்னொரு முக்கியமான கேள்வி நீங்கள் கேட்ட கேள்வி என்னன்னா, மக்கள் இதற்கு ஒரு முழுமையான வாய்ப்பை அளிப்பார்களா? இப்போ நீங்கள் பீகாரில் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம், மகா கூட்டணி போட்டு அங்கே நடத்தியிருக்காங்க. ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு? இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள இந்த முகங்கள் அத்தனையுமே இப்போ நீங்கள் விஜயகாந்த் ஆகட்டும், அல்லது நீங்கள் வைகோவாகட்டும், அல்லது தமாக தலைவரான ஜி.கே. வாசன் ஆகட்டும், இவர்களுக்கெல்லாம் ஒரு இண்டிவிஜுவல் ஒரு சரிஸ்மா ஒன்று இருக்குது. இப்போ அவங்கள முகத்தை நம்பி அவர்களை நீங்கள் ஒரு அணியினுடைய நடத்தி சென்று அவர்களால் ஆட்சி அமைக்க முடியும்னு மக்கள் நம்பினால் நிச்சயமாக இந்த தடவை கூட அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு சாத்தியம் உண்டு. ஆனால் என்னன்னா, நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தனிநபர் வழிபாடு என்பது மிக மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். இதுல இன்னொரு அம்சம் ஒன்று நீங்க புரிஞ்சுக்கணும். என்னன்னா, நீங்க இந்த அணியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு காமன் சின்னம் கிடையாது. இருக்கிற அத்தனை பேருக்குமே 6 பேருக்கும் 6 சின்னத்தில் நிற்க போறாங்க. இது மக்கள் நல கூட்டணிக்கான ஒரு ஒருமித்த ஒரு சின்னம் கிடையாது. ஆனா நீங்க அப்படி கிடையாது. அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ அப்படி கிடையாது. இரட்டை இலை சின்னமும் உதயசூரியன் சின்னமும் குறைஞ்சபட்சம் நீங்க 40 ஆண்டுகளும் 72லேருந்து அதிமுக சின்னமாக இருக்கு. அப்போ இந்த விதமான ஒரு சின்னம் நடைமுறை சிக்கல்கள் மக்கள் கடைசி நேரத்தில் அன்னைக்கு போய் நீங்க வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பார்க்கும்போது என்னத்தை பார்க்க போறாங்க அப்படின்னா, நீங்க வேட்பாளரை பார்க்க போவது கிடையாது. வேட்பாளர் தெரிந்தா படித்தவர்கள் நிச்சயமா வேட்பாளருடைய பெயரை பார்ப்பார்கள், அல்லது சின்னத்தை தான் பார்க்க போகிறார்கள். அப்போ ரொம்ப டாப் ஆஃப் த மைண்ட் அவங்க மனசில் இருக்கக்கூடியது இந்த சின்னங்கள் ஒரு பெரிய அளவில் பிளே பண்ண போகுது. அப்போ இந்த மாதிரியான ஒரு சிக்கல்கள் நிறைந்த ஒரு இடத்துல தான் நீங்க இன்னைக்கு மக்கள் நல கூட்டணி இருக்கு. இனி என்ன இவால்வ் ஆகணும் அப்படின்னா, குறைஞ்சபட்சம் இந்த மக்கள் நல கூட்டணி இந்த 6 அணியோடு நாளைக்கு இன்னும் வேறு எதுவும் கூடிய அணிகள் சேர்ந்தாலும் கட்சிகள் சேர்ந்தாலும் அவர்கள் தங்களை ஒருமித்த ஒரு கட்சியாக உருவாக்கி கொண்டு ஒரு சின்னத்தில் அவர்கள் வாக்களிப்பதற்கும் அந்த ஒரு சின்னத்தை பிரபலப்படுத்துவதற்கும் அவர்கள் முயற்சி எடுத்தார்கள். ஆனால் குறைந்தபட்சம் 2024 மிகப்பெரிய வாய்ப்பு அவருக்கு இருக்கு. அப்படியான விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கா தெரியல. என்னதாலும் மே 19 பல கேள்விகளுக்கு பதில் கிடைத்தவிடும். ஒரு சிறிய பிரேக் எடுத்துக்கலாம். இப்ப 7வது நாள் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. அதற்கு பிறகு முதல் இடத்தில் இருக்கக்கூடிய செய்தி என்னன்னு பார்க்கலாம்.